பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமால ஒரு ப்ரொடியூசர் கதாநாயகனா உருவாகிறத நம்ம எல்லாரும் பாராட்டி வரவேற்கணும். மதிய அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் சினிமால நிறைய ஹீரோக்களுடைய சம்பளம் எல்லாம் எங்கோ இருக்கு, அஃபோர்டபிளே இல்லை. இந்த சம்பளம் எல்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பல நடிகர்கள் கேட்கிற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபிள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு 15 வருஷம் லேட்டு. ரொம்ப ஃபீலிங் பேட். ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எது மேடம்? ராஜ்கிரி சார் நடிச்சிங்க. அதான் சொல்றேன், நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா உண்மையிலே இம்பாசிபிள். அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிசினஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்கிற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய நடிகர்களும் கேட்கிற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே இல்லை. யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மற்றவங்க கிட்ட கேட்டு அன்அஃபோர்டபுளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிக்கணும், நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும், அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும். அவருக்கான கேரக்டர் கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன். இந்த அன்மாஸ்கிங் அப்படிதான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பா கரெக்டா செட் ஆகக்கூடிய கதைகள் தான். அந்த மாதிரி கதைகள்ல மதிய அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமா அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. மேக்கிங்கும் சரி, அந்த பிரசன்டேஷனும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு படமா இருக்கு. கார்த்திக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்ல இவ்வளவு பிரமாதமா ஒரு பிரஸ் மீட் வச்சு நீங்க அன்வீல் பண்ண நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்குதான் ஜஸ்ட் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது, பிதா 23:23. அது வந்து படமே முடிஞ்சு அதனோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. நான் வந்து மதியவர்கள் சார்ட்ட காமிச்சு சொன்னேன், இன்னும் நீங்க இப்பதான் நம்ம ஒரு இன்னைக்கு பிரஸ் மீட் வைக்கிறோம், பிதா 23-23 அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்க டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு டைட்டில கொடுக்குறாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல தமிழ் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பருக்கு கோரிக்கை வச்சோம். அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமா அதே சேம் சிமிலரா இருக்கிற டைட்டில் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல. இந்த நேரத்துல இப்படி இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கிங் நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. ஒரு படத்தினுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகா ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்க டைட்டிலும் பிதா 23:23 ரொம்ப தப்பான விஷயம். இதை அவாய்ட் பண்றதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஆரம்பிச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு, இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து 2 பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்கூடாது. பிதா கண்டிப்பா ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிதான்றது ஒரு அருமையான டைட்டில். அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தமிழ் சினிமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக் குமார் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பார்க்குற படமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில தியேட்டர்ல பிரச்சனை வந்து நிற்கும். எல்லா சாராரும் வந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலியா வந்து பார்க்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பா பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இங்க வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வசூல்ராஜ் MBBS சரண் சார் டைரக்ஷனில் நடித்த சிட்டிசன் திரைப்படத்தில் சரவண சுபா சார் உடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவரும் பல நாட்களாக வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிகிட்டு இருப்போம். எப்போ சமயம் பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறேன் அவரை. அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காக நானும் சந்தோஷப்படுறேன். உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது.
உலக நாயகன் நடித்த விக்ரம் படத்துடைய அன்மாஸ்கிங், அதாவது பேர் புதுசாக இருக்கலாம், பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன். அதே போல் லியோ இளைய தளபதி நடித்த அன்மாஸ்கிங், இப்போ சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற கூலி படத்தோட அன்மாஸ்கிங், இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட அன்மாஸ்கிங் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதனால தான் இதை முன்னாடியே நடத்திருக்காங்க. ஸோ முதல் நாள்லேருந்து இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு எகிரிக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை ஊடகங்களில் பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பிதா டீம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார், நீங்கள் எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And today I'm obviously here to cheer up my mama. I can't believe looking at the trailer. I mean, இவ்வளோ நல்ல ஆக்டர் தான் எனக்கு தெரியல, பட் all the very best mama. And Karthi, இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. I mean, it's seriously, it's a very good job. And Vanitha ma'am, எனக்கே பயமாக இருக்கு. Yeah, but very much நம்ப முடியல. Well, Pitana, Appa, father, it's a very big emotion because I, being a girl, I know how much a father means. And Mama, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. So I wish you nothing but all the very best and good luck. Thank you.